சப்போர்ட் பண்ணுவார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. அடுத்தபடியாக நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். பால்தனகனுடைய மீட்டிங் வளாகத்துக்கு போனோம். அங்கே ஒரு தூசி கூட எங்களை ஏனே கேட்கல. அவை ஊழியங்களில் பற்பல. அங்கே ஒருவரும் எங்களை தடுக்கவில்லை. உள்ளே புகுந்து விளையாடணும். சைதாப்பட்டே போனோம். அந்த சபை புதுவாழ்வு சபை. அங்கே தடுத்தார்கள். ஆனாலும் வலுக்கட்டாயமாக நாங்கள் ரோட்டில் நின்று கொடுத்தோம். ஆனால் இப்படி தடை செய்யப்பட்ட சபைகளில் இன்றைக்கு போய் பாருங்கள், பள்ளிக்கூட நோட்டீஸ் கொடுப்பார்கள், கல்லூரி நோட்டீஸ் கொடுப்பார்கள், அட்மிஷன் நோட்டீஸ் கொடுப்பார்கள், காசு வாங்கிட்டு போட சொல்லுவாங்க. ஊழியங்களில் 2, அபிஷேகத்தில் 2, பரிசுத்தத்தில் 1, அது தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தேவனை குறித்துள்ள அறிவு இவர்களுக்கு கிடையாது. அறிவு கிடையாது. அதுதான் சப்ஜெக்ட். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. அவங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் அது என்னன்னு அவங்களுக்கே புரியல. வாயை திறந்தா ஒரு ஆவி உள்ள இறங்க கச்ச 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 கச்சன்னு பேசிகிட்டே இருக்கோம். சின்னத்துறையில் நாங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட வீட்டுக்கு போனோம். அந்த பொண்ணு கூப்பிட்டு போனான். ஆண்டு சொன்னால் இவள்கிட்டயே ஜெபம் பண்ண சொல்லணுன்னார். என்ன ஆண்டவர் என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது, என்ன கூட்டிகிட்டு போய் பார்த்தாச்சுன்னா நீ ஜெபம் பண்ணி நீ உட்காருனாச்சு. அவன் அந்த பொண்ணு உடனே ஒரு ஜெபத்தை பண்ணுறான். முழங்கால் படிக்கிட்டுறா, சேலையை தூக்கி நல்லா செருவுறா, யுத்தத்துக்கு போகிற ஒரு வீராங்கனையை போல உடைய ஆயத்தம் பண்ணுறா. உடனே அல்லேலூயான்னு சொல்லி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே இன்னும் ஆரம்பித்தா ஆளு வண்டி எப்படி கியர் போட்டு போகுதுன்னு தெரியல. ஏற்ற இறக்கம் இல்லாமல் போயிட்டே இருக்கு. பிரபலமான ஊழியக்காரர்கள் வெட்கப்படணும். ஆண்டவர் சொன்னார், கையை வைன்னு சொன்னார். அந்தி கிறிஸ்து நாவியை சங்கரிக்கிறேன், என் நாமத்தை சொல்லி பொல்லாத ஜபத்தை ஏறெடுக்கிறவளை என்று சொல்லி அழித்தார். அப்போ அந்த பொண்ணுக்கு சந்தோஷம். ஏன் நான் உனக்குள்ளே இருக்கிறது பொல்லாத ஆவின்னு சொல்லி தானே ஜெபித்தேன். ஆமாம் பிரதர், அது எனக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ தான் விடுதலை கிடச்சின்னு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் வாயை திறந்தால் உள்ளே போயிடும். அதே ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணோம். உங்களுக்கே தெரியாது என்ன பேசுன்னு. என்ன பேசுனாலும் என்னன்னு தெரிஞ்சு பேசுகிறதான் ஊழியம். தெரியாமல் பேசுது அந்நிய பாஷையில் பேசினாலும் அது அசுத்தாவின்னு அடையாளம். இல்லையா? அந்த ஸ்திரீ யாருன்னு கேட்டால் ஜெயசேகர மருத்துவமனை நாகர்கோவிலில் ஒரு சிலையை பிள்ளையாய் பெற்ற ஒரு தாய் அவள். உஷாம கையை தட்டுங்க. அடையாளத்தோடு சொல்கிறேன்ல, தினத்தந்தி பேப்பரில் வந்த செய்தி. பாலுக்கு அபிஷேகம், இந்த பாம்புக்கு சாபத்தை போக்குறதுக்கு பாம்புக்கு பால் ஊற்றி கர்ப்பமாகி ஜெயசேகர மருத்துவமனையில் கற்சிலையை பெற்றவள். இன்றும் அந்த கற்சிலை அந்த மருத்துவமனை வளாகத்தில் புதைத்து போட்டார்கள். பழைய தினத்தந்தி பேப்பரை பாருங்கள், 1998 இல்லைன்னா 99. அன்று புகுந்த ஆவி எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். நீ பிசாசை தேடினால் பிசாசு உன்னை வஞ்சிக்கும். பிள்ளை செல்வமாக கர்த்தர் தான் தரணும், அது வரைக்கும் காத்துருங்க. அவங்கள பாம்பு கட்டையுமே பள்ளி கட்டையும் போய் நிற்காதீங்க. இப்படி தான் வரும். அப்புறம் அந்த சகோதரனுடைய அசுத்தாவி அழித்ததே இந்த ஊழியம்தான். எப்போ முழங்கால் படிக்கிட்டாலும் அந்த ஆவி உள்ளே புகுந்து அது அங்கே நடத்தும். என்ன பேசுகிறேன்னு தெரியாது, ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் கூப்பிடுறது கர்த்தாவை. அப்போ அர்த்தம் யாரை கூப்பிடுறாங்க? கர்த்தாக்களை கூப்பிடுகிறது. நம்ம நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவன். பொய்யின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவி, கர்த்தாக்கள் ஆவி, சின்னத்துறை. அடுத்த கட்டம், அந்த வீட்டிலுடைய சகோதரி இன்றைக்கும் இந்த உபவாச கூட்டத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் கொஞ்சம் ஒரு 15 வருடங்கள் வரவில்லை. அந்த பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஒரு அறையில் இயேசு கிறிஸ்து போட்டோ வச்சுருக்கு, இன்னொரு அறையில் ஒரு இயேசு கிறிஸ்து போட்டோ இருக்குது. ஹாலில் பிரச்சனை கிடையாது, அறைக்குள்ளே போனால் பிசாசம் மம்மி பிசாசுன்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து போட்டோவை பார்த்து பிசாசுன்னு சொல்லுதான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ போட்டோவை பார்த்து பிசாசுன்னு குழந்தை சொல்லுதே.
எப்படியாக வச்சு ஜெபம் பண்ணுங்க. பையன் பயந்து அலறுதான், அறையில் பிடிச்சிட்டு போகிறான், ஓடுறான். நானும் என் மனைவியும் கடந்து போனோம். சுனாமிக்கு முன்னாடி பையனை கூப்பிட்டோம், வந்தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கு யார்? ஏசு சொல்கிறான், ஏசுன்னு சொல்கிறான். சரி அந்த அறைக்குள்ள வா. நான் வரமாட்டேன். அறைக்குள்ள வா, வரமாட்டேன். நான் பிடிச்சி எடுத்துகிட்டு போனேன். என்னையும் உதறி தள்ளிட்டு ஓடி போயிட்டான். பிசாசு பிசாசு பிசாசுன்னு. நான் உற்று பார்க்கிறேன். என் கண்களுக்கு வெளிப்படுத்தினார். உள்ளங்கையிலிருந்து ஒரு வெளிச்சம் போகுது. புரிஞ்சுக்கிடுவீங்க, இயேசு கிறிஸ்து போட்டதில் உள்ளங்கையில் வெளிச்சம் போகுது. அது நிற்கிது, ஒரு ஆவியாக நிற்கிறது. நான் ஜெபம் பண்ணி அதை அந்த கிரியை அளித்தேன். அதுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிகிட்டு போனேன். பையன் ஒழுங்கா நிற்கிறான். இப்போ எங்கடா போச்சு பிசாசு? அது போச்சு. போட்ட ஆராதனைக்கு பின்னாடி சாத்தான் ஒளிந்து நிற்பான். ஜாக்கிரதை. உற்சாம கையை தட்டுங்க. ஆகவே உங்கள் வீடுகளில் வசனங்களை நிரப்புங்க, போட்டோக்களை அல்ல. ஒருவேளை ஜீசஸ் திரைப்படத்தில் நடித்த கதாநாயகனுடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கு சாம்பிராணி, பத்தி, மாலை. அவன் உயிரோடு இருந்து இங்கே வேலை செஞ்சு நிற்பான். அவர் ஆக்டர். He was not a God. அறியாமல் சோரம் போகிறீர்கள். நீங்களே பாருங்கள், தொலைக்காட்சிகளில் ஜீசஸை குறித்து நிறைய பாடல்கள் வரும். ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது ஒவ்வொரு சினிமா ஆக்டர். அதை போய் நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து கும்பிட்டா இது ஆர்சிக்காரர்களுக்கு கொடுக்குற சாட்டை அடி. You think you can decide it. Hallelujah. Who is God? Hallelujah. ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள், அதை இஸ்ரவேல் வம்சமும் அறியாமல் கெட்டு போகிறார்கள். குறி கேட்கறது பாவம், ஆனால் குறி தான் கேட்க போவாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜாதிகள் போவார்கள், போகட்டும், பிரச்சனை கிடையாது. அது அவங்க பாணி. நமக்கு அப்படி அல்ல. அவர் என்ன சொல்றார்? உனக்குடைய ஆபத்து காலங்கள் வரும்போது பொருத்தனை செலுத்தினை நோக்கி கூப்பிடு, அப்படிதான் மறுவுத்தரவு தருவேன். இதான வேதவசனம். அதான் நான் சொல்றேன். அதான் இந்த சுவிசேஷம். குறி கேட்க போற, குறி கேட்க போனா காசு தானே கொண்டு போவ. நீ மந்திரவாயிட்ட கொண்டு போற, காசு தானே கொண்டு போற. என் சபைக்கு வந்தா என்ன, காசை கொண்டு வந்தா என்ன? வேதம் சொல்லுகிறது, யாத்திராமம் உபாகமம். என் சபையில் வெறுங்கையாய் வராத, பகிரங்கமாக சொல்லு. உன்னுடைய ஆசீர்வாதத்தக்கதாக காணிக்கைகள் எடுத்துக்கொண்டு வா என வேதம் சொல்லுகிறார். வெறுங்கையா கையை வீசிட்டு வராத. அது சொன்னால் நீ காணிக்கை வேண்டி பிரசங்கம் பண்ணன்னு வரும். அப்படி இல்லை, சத்தியத்தை சொல்லுகிறேன். உங்களை தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். அது அன்லிமிட்டட். உங்களுக்கு கொடுக்க மனது உண்டா, கொடுக்க மனசு இல்லைன்னா ₹1 கூட பட்டியலில் போடாதீங்க, எங்கடையும் தராதீங்க. மனசுள்ளவன், பைபிளில் சொல்லப்படுகிறது, மனமுள்ளவன் கொடுக்க கடவன். அவ்வளோதான். கொடுக்க மனதுள்ளவன், அதான் என் காணிக்க. ₹1 போட்டாலும் 1 கோடிக்கு சமம். இல்லைன்னா நீ 1 கோடி பட்டாலும் அது சைவருக்கு சமம், ஒன்றுக்கும் உதவா. கொடுக்கறது கர்த்தருக்குன்னு நினச்சி கொடுங்க. ஊழியக்காரன் தனியாக தாருங்க. பிரதா நீங்கள் ஜெபிச்சிங்களா, நான் கையில் வச்சுக்கிடுங்க, அது வேறு விஷயம். அது ஊழியக்காரன் கொடுக்கப்படுகிற காணிக்கை. கர்த்தருக்கு கொடுக்கறது இப்படி தான். ஊழியக்காரன் கொடுத்துட்டு கர்த்தருக்கு கொடுத்தேன்னு சொல்லப்படாது, கர்த்தருக்கு கொடுத்துட்டு ஊழியக்காரன் கொடுத்தேன்னு சொல்லப்படாது. ஆகவே டிஃபரண்ட். தாவீது வசூல் பண்ணானா இல்லையா? வசூல் பண்ணானா இல்லையா பிரதர்? தாவீது வசூல் பண்ணானா இல்லையா? பண்ண. என்னெல்லாம் போட்டாங்க? பொன்னு, வெள்ளி, கடகம், முத்துக்கள், பவளங்கள், நவரத்தனங்கள் எல்லாம் போட்டாங்க. அது அந்த காலம். அன்றைக்கி இருந்தது போட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் முத்தோடு பேங்க்லேயே இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? உற்சாம கையை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதத்தினுடைய வெளிச்சம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம், அவ்வளோதான். நீ கொடுக்குறதும் கொடுக்காத 2ஆம் பட்சம். இயேசு கிறிஸ்து அறிந்தாலே போதும்.
நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு தானாக வந்து நிற்கும். திருட்டு பயலெல்லாம் ஜெபம் பண்ணி ஐஏஎஸ் ஆக்கின ஊழியம் இது. சும்மா கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம் உரைத்து உயர் அதிகாரில் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழியம். உருவாக்கும். ஆனால் கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியலைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து விட்டு அடுத்து 8 வாரம் கீழ்ப்படியலைன்னா உனக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு நானே சொல்கிறேன். போகிற உனக்கு எனக்கு தான் பாக. அல்லேலூயா. ஆகவே தேவனை மறக்கிறவர்களே, சங்கீதம் 50:22, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. கர்த்தர் கீறி போட்டால் எந்த மருத்துவராலும் விடுதலை என்பது கிடையாது. கர்த்தர் தொட்டா எந்த வியாதியும் மாறி போகும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. நீங்கள் பிரமாணங்களை உட்கொள்ள வேண்டும். பைபிளை படிங்க, தினம் படிங்க, புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. எவ்வளோ கதை புஸ்தகம் படிக்கிறோம், எவ்வளோ டிவி பார்க்குறோம். தமிழ்நாட்டில் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற ஊழியக்காரங்க உண்டு. டிவி பாருங்கன்னு சொல்கிற ஊழியக்காரன் நான் ஒருத்தன் தான் உண்டு. அறிவை வளர்த்து கொள்ளுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது கர்த்தருக்கென்றாகவே இருக்க வேண்டும். படு பாதாளத்தில் விழுவதற்கோ பாதாள சாக்கடையில் விழுவதற்கோ பாவம் செய்வதற்கோ பார்க்கக்கூடாது. நல்லவைகளை, நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளலாம். நல்ல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு இரத்த கண்ணீர் ஒரு படத்தில் எம்ஆர் ராதா சொல்வான், அடியே சாந்தா, நீ கொளுத்து போகிறாய், நான் புளுத்து சாகிறேன். ஏன்னா மனைவி விட்டுக்கிட்டு ஒருத்தியை வச்சுக்கிட்டான். இவன் சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டான். இவன் குஷ்டரோகம், இவன் பாவத்துக்கு தண்டனை கிடச்சிது. குஷ்டரோகி ஆகிட்டான். பாவத்துக்கு தண்டனை தானே, சினிமாவிலே அப்படி தான். குஷ்டரோகியான போது அவன் ஏற்றுக்கிட்டு இல்லை. சாப்பாடு கேட்டால் சாப்பாடு கொடுக்கல. அப்போ சொல்லலாம், அடியே சாந்தா, இங்கே சாந்தாண்டு யாரும் இல்லையே. ஒரு சாந்தா இருந்து ஓடி போச்சு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த சாந்தாவுக்கும் ஒரு பிள்ளையை சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கி தான் ஆண்டவர் அனுப்பினார். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏற்கனவே சொன்ன சாட்சி. ஆகவே பாவத்துக்கு தண்டனை, அதை புரிந்து கொள்ளுங்க. கண்ணை மூடி உலகத்தில் நடக்க ஆண்டவர் சொல்லலை. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தரும் மரத்தை நட்டார், தீமை தரும் மரத்தை நட்டார். நமக்கு தீமை வேண்டாம். தீமையை மேற்கொள்கிறவன் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவம் இருக்குது, தீமை இருக்குது. இந்த உலகத்தில் விக்கிரங்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. நீ அதை பார்க்காத, உனக்கு அது அவசியம் இல்லை. அதை தாண்டி நீ போ, அதை தாண்டி போ. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் நீங்களெல்லாம் பார்க்கக்கூடாது விக்கிரங்களெல்லாம் அப்புறப்படுத்தி தரல. அதுக்கு பாட்டுக்கு அது இருக்கும். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அதை நோக்கி கூப்பிடாத. இதுதான் சத்தியம். இதே சின்னத்துறை தூத்தூர் பகுதியில் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போனோம். என்னை தவறாக சித்தரித்த அந்த ஊழியக்காரர்களுக்கு இது புரியும். சிமெண்ட் தர அங்கே போய் சம்பளம் கொட்டி உட்காந்துருக்குறோம். கல்யாண வீட்டில் சாப்பிடுக்கு அன்றைக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்காது எங்களுக்கு. நாங்கள் ஊழியம் செய்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம். ஆகவே முதலாக ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாசல் மாறி நின்னோம். ஏதோ 2-3 அடுக்குமாடி மாதிரி இருக்குது. அவங்க அடித்தளத்தில் சாப்பாடு போட்டு முடித்தாங்க. நாங்கள் இங்கே சாப்பாடு போடுவோம் காத்திருந்தால் கிடையாது. அடுத்து ஃபோன் வந்தது, இவன் புருஷனை காணோம், அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்னு தெரியாது, நீங்கள் ஓடி வாங்க, நானும் சாக போகிறேன்னு சொன்னான் ஒரு லேடி. அந்த வீட்டில் இது வரைக்கும் அங்கே ஜோம் பண்ண போனதே கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டு கூப்பிட்டாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போ, என் மகளை காப்பாற்ற புறப்பட்டு போ. அவள் சேலையெல்லாம் ஃபேனில் போட்டுட்டான். ஃபேன் கொக்கியில் போட்டுட்டான். ஆனால் காணாம போனா புருஷனை காணோம். சண்டை வச்சுட்டு போனோம். அவன் கடலில் செத்துருப்பான்னு நினச்சிக்கிட்டு இவ்வளவு வாழ்க்கையை முடித்துக்குள்ள இருக்க ஆயத்தப்படுகிற வேலையில் கர்த்தர் எங்களை அனுப்புகிறார். நாங்கள் போனோம். என்ன சிஸ்டர், ரொம்ப பசி. கல்யாணம் என்ன பசி தானே வரும். அன்றைக்கி ரொம்ப பசி தான். ஆனால் பசியோடு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டோடைய கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. புருஷன் ஏன் போனா,
சண்டை வச்சுட்டு போனான். அப்படியா? உடனே நான் இருக்கிறத பூமியில் அடியில் என்னத்தை புதைச்சி வச்சுருக்கேன்னு கேட்டேன். முதல் தீர்க்க தரிசனம். நான் உட்கார்ந்திருக்கிற பூமியின் அடியில் எதை புதைத்து வைத்திருக்கிறாய்? மந்திரவாதம். வீட்டினுடைய 8 மூலைகளிலும் 8 திசைகளையும் கட்டி 8 புதையலுக்கோப்பாய் மந்திரவாதங்களை புதைத்து வைத்திருக்கிறாய். ஆமாம் ஆமாம் ஆமாம். எதுக்கு? மீன் பிடிக்க போனால் கடனா, அதனால் மந்திரவாதியை வச்சு புதைச்சி வச்சிருக்கேன். சரி, மந்திரவாதி மீனை பிடிச்சி கொடுத்தானா? அதை விட கேவலம் இருந்ததும் போச்சு.